இப்ப சொல்லு, நீ எங்க போகணும்? அட, எந்த ஊருக்கு போகணும்னு கேக்குறேன். ஏய், உன்கிட்டதான் கேக்குறேன். நீலகண்டா, இந்த பொண்ணை பார்த்தா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு உன்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. நீதான் இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நான் என்னத்த வழி காட்டுறது? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்னையா சொல்ற நீ? நீதானே இவளை காப்பாத்தி இருக்க, அதனால நீயே இவளை கூட்டிட்டு போ. இவ உன் கூட இருக்கிறதா இவளுக்கு ஆதரவா இருக்கும். இவளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிற வரைக்கும் உன் பாதுகாப்புலயே இருக்கட்டுமே. இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? இல்லத்த, இந்த பொண்ணு விஷயத்துல ஒரு நல்ல முடிவு ஏற்படுற வரைக்கும் அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். அதான் அவளுக்கு பாதுகாப்பு. நீலகண்டா, இந்த பொண்ணு இந்த வீட்டுல வச்சுக்கிறதுக்கோ அவளுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கோ எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இந்த பொண்ணு ஜமீன்தார் வீட்லயோ இல்ல உன் வீட்லயோ இருக்கிறதா நல்லது. இந்த பொண்ணை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஜமீன்தாரோட வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போனா இவ யாரு என்னன்னு தேவையில்லாத கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா சொன்ன பொண்ணை கட்டிக்காததுனால அம்மாக்கு இன்னும் என் மேல கோவம் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் என் வீட்டுக்கு போனா அது உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லிடுங்க. நீ என்ன சொல்ற? எனக்கு பிள்ளைங்கன்னு யாரு இருக்கா? இவளை நான் என் சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன். அது எனக்கு சந்தோஷம் தானே. இந்த வீட்டுல என்னையும் உன் மாமனையும் தவிர வேற யாரு இருக்கா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கௌரி கல்யாண முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு. அன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு நல்ல முகூர்த்தம் இருக்குதான். அந்த முகூர்த்தத்துலதான் நம்ம நீலகண்டனோட கல்யாணமும் நடத்தணும். என்ன நீ அன்னைக்கே ஏன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றீங்க? அன்னைக்கு நடத்தலைன்னா அப்புறம் 3 மாசம் வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இல்லைன்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. நீலகண்டன் அங்க விட்டு வச்சதே அந்த கௌரி பொண்ணோட பாதுகாப்புக்காக தானே. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் அங்க தேவை இருந்தாலும் அண்ணி, அவங்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடிவு பண்ணணுமா? ஆமா, அவன் என்கிட்ட சொல்லாம கங்காவை உன் வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டால, அதே மாதிரி நானும் அவங்கிட்ட சொல்லாம அவன் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம இருக்க எந்த காரணமும் இல்ல. ஏன்னா அவன் விரும்பி கூட்டிட்டு வந்த கங்காவோட தானே. அப்புறம் இந்த விஷயத்த யாரும் அவங்கிட்ட சொல்ல வேண்டாம். அம்மா, என்ன பிடிச்சிருக்கான்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேக்குறது நல்லது தானே? என் மகனை நீ யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? சாட்சாத் அந்த பரமசிவனே நேர்ல வந்து ரம்பாவை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா கூட எங்க அம்மா காட்டுற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டேன்னு என் மகன் சொல்லுவான். அவன் என்னுடைய மகன். என் பொண்ணு இப்படி வெக்கப்பட்டா மட்டும் போதாது, சீக்கிரமா வீட்டுல ஒரு தொட்டில் கட்டணும்.